ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. புது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால, நம்மளுடைய சுயத்தினால் அல்ல, நம்மளுடைய சொந்த புத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையில மாத்திரம் புது மாதத்தை நம்ம காண இருக்கோம். 7வது மாதம் தேவன் நம்ம நடந்து கொண்டு வருகிற தேவனா இருக்கிற ஒரு மாதமும் ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் நம்மளுக்கு தருகிற தேவனா இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், he is a faithful God. ஒரு மாதமும் தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து, இதை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னால் நம்ம எதை சொல்லி பெற்றுக்கணுமா? ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் தருகிற வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்லி பெற்றுக்கணுமா? அவர் சொன்னால் அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். சொல்லியதை செய்து முடிக்கிற தேவன். காலை வேளையில வாக்குத்தத்தங்கள் செய்கிற தேவன் என்ற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே
யோசேப்பின் வாழ்வை கட்டவிட்டதே, அவர் சொன்ன வார்த்தை இழிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டவிட்டதே, அவர் சொன்ன வார்த்தை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே, குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹalleluya. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம வாழ்க்கையில இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்று? ஆமென். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அந்த காலத்துல ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கெல்லாம் அவங்களுடைய தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்ததா இருக்கலாம். ஆனா நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம். ஆமென். கிருபையின் காலத்துல இருந்தா நம்ம இலவசமா அந்த கிருபையை பெற்று கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளை பிளெஸ் பண்றாரு. ஆனா அந்த காலத்துல அவங்க தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால அவங்களுக்கு பிளெஸிங் கிடைச்சிருக்கலாம். ஆனா நம்ம கிருபையினால நாம் ஒவ்வொரு நாட்களும் கடந்து வர அவர் உதவி செய்கிறார். அப்படிதான் இந்த 6 மாதமும் அவர் கடக்க உதவி செய்தார். ஆமென். ஒரு வருடத்துல 6 மாதம் பாதி வருடத்தை கடக்க அவர் உதவி செய்தார். அப்படியே தான் இந்த வர 6 months காட் நம்ம கூட இருப்பார். அவருடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளதா இருக்கிறது. அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். விசுவாசத்தோடு நன்றி உள்ள இருதயத்தோடு இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என்று பாடலை பாடவும். சேர்ந்து சொல்லலாமா? நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம்
துயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். எம்மாத்திரம் என்று எல்லாரும் சொல்லலாமா? இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். சொல்லுங்க, எம்மாத்திரம், எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். தேவ சமூகத்தில் வந்திருக்கும் போது உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி, உள்ளத்துல ஒரு சந்தோஷம், உள்ளத்துல ஒரு சமாதானம், உள்ளத்துல ஒரு நல்ல விஷயங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறவராக, ஏற்படுத்துகிற வல்லமை, கர்த்தரை துதிக்கிற வல்லமை. கர்த்தர் சமூகத்துல வந்த நீங்க உங்க நோக்கம் எல்லாம் கர்த்தரை உயர்த்தும்படியாக. ஆண்டவரே, எங்க நோக்கம் எல்லாம் கர்த்தரை உயர்த்துகிறது. ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தினவர், இனிமேலும் எங்களை நடத்த போகிறவர். ஆண்டவரே, உம் கரத்தின் மேன்மையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, உம் கரத்தின் மேன்மையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவ்வளவா எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சர்வத்திற்கும் காரணரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவா எங்களை நடத்துகிற கிருபை, இவ்வளவா எங்களை தாங்குகிற கிருபை ஆண்டவரே, எங்களை பலன்படுத்துகிற கிருபை, எங்களை கொண்டு செல்லுகிற கிருபை ஆண்டவரே. உங்கள் கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஆண்டவரே, எல்லா வகையிலும் எல்லா சேவையிலும் கர்த்தர் உங்கள் கிருபையை கொடுத்து எங்களை தாங்கி கொண்டு வருகிற கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இவ்வளவாய் நடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனிமேலும் நடத்த போகிற தயவு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். எங்க நோக்கம் எல்லாமும் உயர்த்துவதே, எங்க நோக்கம் எல்லாமும் உயர்த்துவதே ஆண்டவரே. எங்க திட்டம் எல்லாம் உங்க உயர்த்துவதே. இதை காட்டில வேற எந்த காரியம் எங்க உள்ளத்துல இல்ல ஆண்டவரே என்று சொல்லுங்க ஆண்டவரே. எங்க நோக்கம் எல்லாமும் உயர்த்துவதே அப்பா. எங்களை நடத்துகிற வல்லமை, உயர்த்துகிற வல்லமை கர்த்தாவே எங்கள் மேல் பொழியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை காணும்படியாய் கர்த்தர் தயவு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட கூட இருக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் நம் கொம்பை என்ன செய்கிறார்னா உயர்த்துகிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கொம்பை உயர்த்தினா கொம்பு நேரா இருக்கணும். அல்லேலூயா. அப்படியும் இப்படியும் சாய்ந்து இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தினா நம் நேரா இருக்கணும். ஆமென். கர்த்தர் சமூகத்தில், கர்த்தர் ஆலயத்தில் வரும்போது இந்த வாயில கை வச்சுக்கின்னு என்னம்மா நகம் கடிக்கிறியா, அல்லேலூயா, நகம் கடிக்கிற அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சபையில். அல்லேலூயா.
இப்படி உக்கானு இப்படி நகம் கடிச்சுக்கின்னு அங்கே இங்கேயும் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் உண்மையாய் நேராக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அப்படியா இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக. அல்லேலூயா. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றே ஒரு சொல்லுறேன். ஆமென். உன்னால தான் உனக்கு பிரயோஜனம். யாரால பிரயோஜனம்? உன்னால தான் உனக்கு பிரயோஜனம். நீ நடக்கிற நடையில தான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம். தேவனை கொண்டு இருக்கிறதுனால தான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறனால உனக்கு கிடையாது, இந்த பக்கம் இருக்கிறனாலும் கிடையாது. அல்லேலூயா. யாரு பார்க்குறாங்க யாரு பார்க்கல, அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம் வருதுன்னா உன் நடையை நீ காத்து கொண்டாலும் உனக்கு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. நான் இப்படி பண்ணா என்னை பார்த்து சிரிப்பாங்களோ, என்னை வெட்கப்படுவேனோ, கிடையவே கிடையாது. ஒரு அண்ணாக்கு பைசாக்கு வாக்கில் ஏறும். அல்லேலூயா. எந்த விஷயத்துக்கும் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். அல்லேலூயா. அதற்காக சபையில் வரும்போது எப்பொழுதும் உற்சாகமாக தேவனை கனப்படுத்தி, அல்லேலூயா, தேவனை உயர்த்தும்படியாக, தேவனை மையப்படுத்தும்படியாக கற்றுக்கொள்ளுங்கள். ஏமே நல்ல உற்சாகமாக என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உற்சாகமாய் பாடுவோம். நல்ல கைய நல்லா தட்டுங்க. நல்லா ஸ்தோத்திரம். நல்லா ஜோர கையை தட்டி, நல்ல கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி பாடிடுவோம். கையை தட்டி சொல்லுங்க. கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி பாடிடுவோம். சொல்லுங்க. கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கை தட்டி பாடிடுவோம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவது, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. 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 ரொம்ப தடவை உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள். ஆமே. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. சில சமயம் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நமக்கு விரோதமாக யார் எழும்புறாங்க என்று சொல்லி பார்த்தா நம்ம பார்வைக்கு மனுஷங்களை தான் தெரிவாங்க. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரோ, வீட்டில் இருக்கிறவங்களோ, சொந்த பந்தமோ, அவங்க தான் நினைக்கிறது நம்ம இவங்க தான் நம்மளுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க, இவங்க தான் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்க தான் எங்கள் வாழ்க்கையில் இதை செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, இதை பண்ணுறாங்க. அவங்க கிடையாது. அல்லேலூயா. நீ உண்மையில் நடக்கிறதுனால உனக்கு விரோதமாக எழும்புகிறவன் அந்த பிசாசு. ஆமென். நீ உண்மையில் நடக்கிறதுனால, நீ சத்தியத்தை பிடிச்சுக்கிறதுனால, நீ தேவ வழியில் நடக்கிறதுனால யாருக்கு பிடிக்கல? பிசாசுக்கு. மனுஷனுக்கு சத்தியம் புரியாது, உண்மை தெரியாது, அவன் டம்மி பீஸ். ஆனால் யார் உனக்கு எதிராக எழும்புறானா? இந்த பிசாசு. அல்லேலூயா. மனிதர்கள் ஒருபோதும் கர்த்தர் நம் முன்னே நிற்க செய்ய மாட்டார்.
ஆமென். அதை சும்மா அப்படி போயிடும். அல்லேலூயா. ஆனால் அந்த பிசாசு என்ன செய்யுதுன்னா நமக்கு எதிராக எப்போதும் தந்திரமான வேலைகளை செய்கிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா கர்த்தரில் இருக்கணும். நீ கர்த்தருக்குள்ளே வந்துட்டேன்னா அந்த பிசாசுக்கு இருக்க முடியாது. அவன் பயப்பட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள். அநேக பிசாசின் காரியங்கள், அநேக உபத்திரவங்கள் நமக்கு எழும்பும். ஆனாலும் உன்னை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அல்லேலூயா. விசுவாசமா பாடுங்களேன், நல்ல சத்தமா. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார். உன் தலை என்ன செய்கிறார்? உயர்த்த போகிறார். அல்லேலூயா. 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 ஒரு கிறிஸ்டியன் மிஷனரியை தலை கட்டு பண்ணும்படியாக அவர்கள் திட்டம் செய்தார்கள். கிறிஸ்டியன் மிஷனரி என்ன பண்ண? தலையை கட் பண்ணிடணும் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்க? தலை கட்டு பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டை மேலே அப்படி தலையை வைக்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? கட்டு பண்ண ஈஸியாக இருக்கும். அவர் சொன்னார், என் தலையை நான் எங்கே என்ன செய்ய மாட்டேன்? தலையை எங்கே என்ன செய்ய மாட்டேன்? உன் முன்னே என் தலையை நான் தாழ்த்த மாட்டேன். இப்படியே தான் இருப்பேன், முடிஞ்சா கட் பண்ணிக்க. அல்லேலூயா. இப்படியே தான் இருப்பேன், முடிஞ்ச கட் பண்ணிக்க என்று சொல்லி விசுவாச வைரகமாய் அந்த மிஷினரி இருந்ததுனால அவரை கட் பண்ணாமல் சிறையில் வச்சாங்க. அல்லேலூயா. அந்த நாட்டின் தேசமே அவருக்கு துணையாய் எழும்பி அவரை விடுதலை செய்யும்படியாய் செய்தது. அல்லேலூயா. சொல்லுங்களேன் ஆமென். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல தாழ்த்தாம கர்த்தருக்காய் எழும்புகிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்ச்சுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசமா பாடுங்க. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள. சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு சொல்லுங்க, வெக்கப்பட்டு போவதில்லை. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்த தலையை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்த தலையை. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பு. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பு. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு சொல்லுங்க, வெக்கப்பட்டு போவதில்லை. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா.
வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு எழுது என்று பாடலாமா? Shall we all stand? பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு சொல்லுங்க, வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை, வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. வெக்கப்பட்டு போவதில்லை. என் தேவனுக்காய் நான் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க, வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுங்க, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. சொல்லுங்க, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீங்காது. இம்மற்றும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. இம்மற்றும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். அறிக்கை செய்க, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. சொல்லுங்க, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்ற என்னை. ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்ற. உற்சாகமாய் பாடி. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் ஓ எந்த தீங்கும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீங்காது. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன். சொல்லுங்க, தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. ஆராதனை செய். இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த
எந்த தீங்கும் தீங்கா சொல்லுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது கிருபை. சொல்லுங்க. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் நடத்துகின்றேன், அனைத்து சேர்த்து கொண்டே, அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே, அனைத்து சேர்த்து அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே, அனைத்து சேர்த்து கொண்டு சொல்லுங்க. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே, அனைத்து சேர்த்து கொண்டே. ரத்த கோட்டைக்குள்ளே நல்ல அபிஷேகம் கையை உற்சாகமா தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் உன்னை தேடி உன்னை அணைத்து கொண்டு உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறவர். அவர் ரத்தம் உன்னை சுகப்படுத்தினது, அவர் ரத்தம் உன்னை சுத்தமாய் மாற்றினது. ஏமே ரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீங்கா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் எந்த தீண்டும் தீங்காது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீங்காது. ரத்த கோட்டை என் இயேசுவின் கோட்டை. சொல்லுங்க. ரத்த கோட்டை என் இயேசுவின் கோட்டை. ரத்த கோட்டை என் இயேசுவின் கோட்டை. எல்லாம் உற்சாகமா கையை தட்டி இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் ரத்தத்தினால் உன்னை தூய்மைப்படுத்தி, இயேசுவின் ரத்தத்தினால் உன்னை சுகப்படுத்தி, இயேசுவின் ரத்தத்தினால் உன்னை மேன்மைப்படுத்தி, அவர் ரத்தம் சகல பாவங்களை, அவர் ரத்தம் சகல காரியங்களை மீட்கப்பட்ட ரட்சமாக சகல பாவத்திலிருந்து சகல சாபத்திலிருந்து உலக ரீதியான கட்டுகள் இருந்து கர்த்தருடைய மீட்டுக் கொண்ட ரத்தம் அது. கர்த்தருடைய மீட்டுக் கொண்ட ரத்தம் அது. உன்னை அபிஷேகிக்கிற வல்லமைய தேவனுடையது. ரத்த கோட்டைக்குள்ள ரத்த கோட்டைக்குள்ள நுழையும்படியாக Lord, I'm entering the covenant. ஆண்டவரே, உடன்படிக்கை செய்யும்படியாக ரத்த கோட்டை கண்களை மூடி சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை கர்த்தரை உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உயர்த்துகிறோம். நன்றி இயேசுவே, உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தினாலே உனக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் இரத்தத்தினாலே உனக்கு மன்னிப்பு உண்டு. இயேசுவின் இரத்தத்தினாலே கர்த்தருனை காக்க போகிறார். இட் இஸ் ஆல் த்ரூ ஹிஸ் பிளட். எல்லாம் அவர் இரத்தத்தினால் ஆனது. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க். உங்களால அல்ல, அது உங்க பலத்தினால அல்ல, அது என் தேவனின் இரத்தத்தினால் மட்டுமே ஆனது. அவர் இரத்தத்தினால் மட்டுமே ஆனது. எல்லா தந்திரங்களையும் முறியடிக்கிற வல்லமை அவர் இரத்தம். எல்லா சகல பாவங்களை கழுவுகிற இரத்தம். ஆண்டவரின் இரத்தம் தூய்மை
வெண்மையான ரத்தம் நம் பாவங்களை கழுவினது, நம்மை சுகப்படுத்தினது, நம்மை பலன்படுத்துகிற வல்லமை நம் தேவனுடையது. ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்பா, அவங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவனே எங்களை சுகப்படுத்தும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை பலன்படுத்தும். ஆண்டவரே தகப்பனே, இந்த ரத்தத்தின் வல்லமையை நான் புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே அது என்னை கழுவினது என்று நான் விசுவாசிக்கணும். இட் இஸ் த்ரூ ஹிஸ் பிளட் ஐ அம் ஃப்ரீ டுடே. இன்னைக்கு நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது அந்த தூய ரத்தத்தினால மட்டுமே, அது அந்த தூய ரத்தத்தினால் மட்டுமே என்று விசுவாசிக்கத்தக்க கர்த்தர் பலனை அருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க. தேவ கரம் எங்கள் மேல் இருப்பதாக, தேவ தயவு எங்கள் மேல் இருப்பதாக. எங்களை பலன்படுத்தி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே பலவீனமா வந்தவர்களை சுகப்படுத்து. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தகப்பனே, இந்த ராபோஜன பந்தியில நாங்கள் உமக்குள்ள ஒருவராய் இணைய போகிறோம். ஆண்டவரே அந்த சரீரத்தில் பங்காளராய் இருக்க போகிறோம். அந்த சரீரத்தில் வியாதி இல்லை, அந்த சரீரத்தில் சாப கட்டுகள் இல்லை. அந்த பங்காளராய் இருக்கிற எங்களுக்கு அந்த வியாதியின் அதிகாரம் எங்க மேல இல்லை, அந்த சாபத்தின் அதிகாரம் எங்கள் மேல இல்லை. அந்த பங்கு நாங்கள் எடுக்கும் போது, அந்த பங்காளராய் இருக்கும் போது கர்த்தர் இன்றைக்கே அந்த வல்லமையின் சுகம் பெற்று கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களை பலன்படுத்தும். ஆண்டவரே எங்களை காத்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் நடத்தி தரும்படியாக நம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Psalm chapter 69 verse 20-35. சங்கீதம் 69 20 முதல் 35 வரை உத்தரப்பிரதித்திரமாக வாசிப்போம். Psalms chapter 69 verses from 19 to 35. 20 to 35. Psalm 68 verses from 19 to 35. Praise the Lord who carries our burdens day after day. He is the God who saves us. God will surely break the heads of his enemies, of those who preached in their sinful ways. So that you may wade in their blood and your dogs may lay up as much as they want. Hello, எது படிக்கிறீங்க? And your dogs may lay up as much as they want. Yes, continue. 21. God will surely break up the heads of his enemies, of those who preached in their sinful ways. So that you may wade in their blood and your dogs may lay up as much as they want. 25. The singers are in front, the musicians are behind, in between are the girls beating their tambourines. 27. First comes Benjamin, the smallest tribe, then the leaders of Judah with their group, followed by the leaders of Zebulun and Naphtali. From your temple in Jerusalem, where kings bring gifts to you. A
Ambassadors will come from Egypt, and the Sudans will raise their hands in prayer to God. To him who rides in the sky and the ancient sky, listen to him shout with a mighty roar. "35. How awesome is God as இவனே he comes உமது from his பரிசுத்த தலத்திலிருந்து sanctuary, the பயங்கரமாய் God of Israel. விளங்குகிறீர். He gives strength இஸ்ரவேலின் and தேவன் power தம்முடைய to his ஜனங்களுக்கு people. பலனையும் Praise God." Here ends the reading, the word of the God. Thanks be to God. Amen. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உட்காரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்நாளும் ஆண்டவருக்கு பாரம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. போதுமே. நம்மீது பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறவர் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகளும் உண்டு. போதுமே. அல்லேலூயா சொல்லாமே அப்படி சொல். ஏன்னா ஒன்றும் நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் ஆமேன் அல்லேலூயா என்று பிரதியுத்தரம் நாம் சொல்ல வேண்டும். என் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்பி அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. சங்கீதக்காரனோடு ஆண்டவர் இந்த வார்த்தையை, இந்த 2 வசனங்களை, உன் கால்கள் சத்துருக்கள் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவரும் அதற்குடனாக பேசுகிறார். ஆமென். தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவன் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளிலே கண்டார்கள். முன்னாக பாடுபவர்களும் பின்னான வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிறப்புக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிறப்புக்களும் நப்தலியின் பிறப்புக்களும் உண்டு. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். எருசலேமிலே மீதிலுள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். நானுள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும். ஒவ்வொருவரும் வெள்ளி பணங்களையும் கொண்டு வந்து பணிந்து கொள்வான். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்கள் சிதறடிப்பார். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி
கையெடுக்க தீவிரியம். பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இன்னொரு முறை படிக்கிறேன். பூமியின் ராஜ்யங்களே. ஏன்னா ஒரு நாட்டுக்கல்ல, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ராஜ்யங்களுக்கும் தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாக இருக்கிற வானாதி வானங்கள் மேல் எழுந்திருக்கிறவர்களை பாடுங்கள். இதோ நமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலம் மேலும் உள்ளது. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகின்றீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென் சொன்னது ரொம்ப கம்மியாகுது, அதனால் இன்னொரு முறை படிக்கிறேன். தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிக்கான நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வந்த யாவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த அடுத்த வாரம் மாபையா சொன்ன காரியத்தை நான் மீண்டும் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இந்த ஃபுட் ஃபெஸ்ட் சபை முடிந்தவுடன் சகோதரிமார்களும் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் இது நாம் செய்யலாமா வேணாமா என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் செய்துட்டு போகணும். ஏன்னா சபை என்று சொல்லி பார்க்கும்போது சபை ஒரு குடும்பத்தில் நிகழ்ச்சிகள், காரியங்கள், பல விதங்கள் நாம் செய்து கொண்டு வருகிறோம். அதனால் ஏன்னா இந்த ஜான்வரியிலேருந்து இதுவரையிலும் எந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம செய்யலை. கூட்டம் நடத்தினோம், ஆனால் நிகழ்ச்சி எதுவும் சபையில் செய்யலை. அதனால் யோசித்து அதற்காக இது ஒரு காரியத்தை நாம் செய்து வருகிறோம். அதுக்கு அடுத்த மாதம் இந்த மென் சண்டே, உமன் சண்டே, சாங் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன் எல்லாம் இருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவர் வார்த்தை எங்களை பலன்படுத்தட்டும், திடம்படுத்தட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் நல்லவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர், வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறீர், சகலத்தையும் எங்களுக்காக செய்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உயர்த்துகிறோம், இயேசுவே உயர்த்துகிறோம், இயேசுவே உயர்த்துகிறோம். எங்களோடு பேசுங்க, அசைவாடுங்க, தேவன் வல்லமையாய் நடத்துங்க. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை நான் காலை ஆராதனைக்கு வராதவர்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து படிங்க. உபாகமம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரும் தேவன் என்றும் அன்பு கூர்ந்து 1000 தலைமுறை மற்றும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று அறிந்து கொள். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னவென்றால், தலைமுறை மட்டும் என்ன செய்றாருங்க? உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற. அல்லேலூயா. 2 விஷயம், உடன்படிக்கை அப்புறம் தயவு. கர்த்தர் உன்னோடு கூட செய்த உடன்படிக்கையை அவர் என்ன செய்கிறார்? காக்கிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நோ covenant is broken. எந்த ஒரு உடன்படிக்கையும் கர்த்தர் இந்த நாள் வரையிலும் காக்காமலும் இல்லை முறியடித்தும் இருக்கிறது செய்தி கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் அவர் சொன்னதை செய்ததை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நினைவூற்றுகிறேன்.
தலைமுறை மற்றும் அல்லேலூயா என்ன தலைமுறை 1000 தலைமுறை மற்றும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. உங்க தேவன் என்னவா இருக்கிறாருங்க? உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அப்படியான வாக்கு தத்துவத்தை இந்த மாதம் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. யார் மறந்தாலும் யார் கைவிட்டு போனாலும் அவர் உண்மையுள்ள தேவன். உன்னை மறவாமல் 1000 தலைமுறை மட்டும் உன்னை காத்து வழிநடத்துகிற உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தில் இந்த வாக்கு தத்துவத்தை வைத்து, ஆண்டவரே நீங்க செய்த உடன்படிக்கையை என் 1000 தலைமுறை மட்டும் நீ காத்து வழிநடத்தும் என்று சொல்லி உறுதியாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டாது, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். ஆமென். உனக்கு விரோதமாய் யார் யுத்தம் பண்ணுவார்கள்? முதல்ல அந்த யார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நான் முன்னவே சொன்ன மனிதர்களிடம் நமக்கு என்ன கிடையாது? யுத்தம் கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு நம்ம எதிராக நிற்கக்கூடாது, நிற்க முடியாது. நின்றாலும் அது ஏதோ தவறால, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால், ஆனால் அதனால அவர்கள் நம் எதிரி என்று சொல்லி ஒருபோதும் அவர்களை நம்ம நினைக்க கூடாது. அவர்கள் என் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் யாரு? தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? அவர்கள் எதிரி என்று நாம் கருத முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால் இந்த சகல உலகத்தின் சகல பாவங்களை கர்த்தர் சுத்திகரித்து பலன்படுத்தி சுத்தமாய் மாற்றி இருக்கிறார். அப்படியாக மனிதர்களிடம் நமக்கு என்ன கிடையாது? போர் கிடையாது. நமக்கு யாரிடம் போர் உண்டு, யாரிடம் சண்டை ஒன்று என்று சொல்லி பார்க்கும்போது அந்த பிசாசுகிட்ட. யாருக்கிட்ட? அந்த பிசாசுகிட்ட. அல்லேலூயா. அந்த எரேமியா 1ஆம் அதிகாரம் நீங்க முழுமையாய் பார்க்கும்போது எடுத்து படிங்க. 14 படிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி வடக்கே இருந்து தீங்கு தேசத்துல குடிகள் எல்லார் மேலும் வரும். வடக்கில் இருந்து தீங்கு எங்கிருந்து வருமா? எல்லா குடியிருப்பு மேலும் வரும். இதோ நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்கள் எல்லாம் கூப்பிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒளிமிக வாசல்களுக்கும், அவனவன் தன் சிங்காசனத்தை எங்க உண்டாக்குவானா? எருசலேமின் ஒளிமிக வாசல் உன் வீட்டுக்கு முன்னே நிப்பாட்டுவான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறா, அந்த பிசாசானவன் என்ன செய்வானா? அவன் உன் வீட்டுக்கு எதிரே, உன் வளர்ச்சிக்கு முன்னே, உன் ஆசீர்வாதத்திற்கு எதிரே, நீ வளரும் போது, நீ நல்லா இருக்கும் போது என்ன செய்வான்? அந்த பிசாசானவன் ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிப்பாற்றி பார்க்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. He will come and stand against you. அந்த பிசாசானவன் உனக்கு எதிராக வந்து என்ன செய்வான்? நிற்பான், இருப்பான். ஆனாலும் கர்த்தர் என்ன சொன்னார்? 19ஆம் அதிகாரத்தில் அவருக்கு உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்வார்கள், ஆனாலும் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. A kingdom will again come against you. ஒரு ராஜ்யமே உனக்கு எதிராக என்ன பண்ணலாம்? வரலாம். உன்னை எதிர்த்து நிற்கலாம். உன்னை பார்த்து பரியாசம் பண்ணலாம், உன்னை பார்த்து நகைக்கலாம், உன்னை பார்த்து சிரிக்கலாம், உன் வளர்ச்சியை பார்த்து ஏராளமா பேசலாம். ஏதோ ஒரு காரியம் நீ நல்லா இருக்கக்கூடாது என்று சொல்லி பிசாசானவன் யாரையோ ஒருத்தரை கொண்டு வந்து செய்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். யாருக்கும் நல்லா இருக்கு, ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு பிடிக்காது. ஒரு நல்லா வளர்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? பிடிக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க விசுவாசத்தை குறைப்படும்படியாக சொல்லுவார்கள். அல்லேலூயா. நீ நல்லா இருக்கக்கூடாது என்று சொல்லி உன்னை குறித்து அவதூறாக எங்கோ யார்கிட்டும் சொல்ல விரும்புவார்கள். ஏன் இப்படி சொன்னாவது அவன் கொஞ்சம் சைலண்டா இருப்பானா, இப்படி சொன்னாவது அவன் இப்படி இருப்பானா என்று சொல்லி அவதூறை பேசுவார்கள். இப்படியாக சொல்லுவார்கள், இப்படி பேசுவார்கள். இவைகள் எல்லாம் எரேமியா காலத்தில் இருந்தது. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் பார்க்கிறான் எரேமியா. அடுத்த வசனம் படிங்க. 16.
அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி வடக்கிலிருந்து தீங்கு தேசத்துல குடிகள் எல்லார் மேலும் வரும் இதோ நான் வடதிசை ராஜ்யங்கள் வம்சங்கள் எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று சொன்னா, நம் விசுவாசமா இருக்கணும், நம் பலன் அடையணும், நாம் பார்த்து பயப்படக்கூடாது, நாம் பார்த்து ஓடிடக்கூடாது, நாம் பார்த்து விசுவாசத்தில் குறைபடக்கூடாது. இவைகளெல்லாம் நாம் பலன் படுத்தும்படியாக கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் பின்மாறி போனார்கள். அநேக வேற கடவுளுக்கு தூபம் செலுத்த ஆரம்பிச்சாங்க, வேற கடவுளுக்கு பலியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க, வேற கடவுளை வணங்க ஆரம்பிச்சாங்க. இவைகளெல்லாம் பார்த்து பிதாவானவருக்கு பிடிக்காததுனால வேற தேசத்திலிருந்து, வடக்கு தேசத்திலிருந்து நார்தன் கிங்டமை கொண்டு வரும்படியாக செய்து அவருக்கு முன்னே நிறுத்தினார். அல்லேலூயா. அவர் முன்னே நிறுத்தினார். இப்படியாவது பயப்படுவார்களா, இப்படியாவது மாறுவார்களா, இப்படியாவது என்னை தேடுவார்களா என்று சொல்லி கர்த்தர் அவர்களை கொண்டு நிறுத்தினவரே பார்க்கிறாரு. ஐயோ யா மக்களா செய்வங்க, அல்லேலூயா, ஐயோ யா மக்களா செய்வங்க, ஐயோ இவள் இப்படி விடக்கூடாது என்று சொல்லி மீண்டும் அவருக்கு கர்த்தர் சொல்லுகிறார். படிங்க 17ஆம் வசனம். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிடுவர்களை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. நீ அவர்களின் முகத்துக்கு அஞ்சாத இரு. அல்லேலூயா. கதையை பாருங்க, கர்த்தர் கொண்டு வருகிறார். யாரு? ஆமா, இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக யாரை கொண்டு வருகிறார்? வடக்கு தேசத்து ஜனங்களை கொண்டு வந்தவரே உனக்கு அறிகுறியும் சொல்லுகிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அப்பா எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. உன்னை கண்டிக்கிறாரு, உன்னிடம் பேசுகிறார். ஏன் சொல்லுகிறாருன்னா உன்னை நேசிக்கிறதுனால. sometime when God sends you this kind of a turmoil, problem, பெஸ்டிலன், இவைகளெல்லாம் உன் வாழ்க்கையில வரும்போது அவைகள் உன்னை துன்படுத்த அல்ல, உன்னை கர்த்தர் நிலைநிறுத்தும்படியாக, நீ நிற்கும்படியாக அவர்கள் உன் முன்பாக வருவார்கள். நீ அவர் முகத்துக்கு முன்பாக. அல்லேலூயா. என்ன சொல்லுது வசனம்? நீ அவர் முகத்துக்கு முன்பாக அஞ்சாம நில்லு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படி நிக்கணுமா? பயப்படாம அஞ்சாம நிக்கணும். அல்லேலூயா. you must never be terrified by them. அவர்னால என்ன ஆக கூடாது, நீங்க பயப்படக்கூடாது. ஆங்கிலத்தில் அழகா சொல்லுது, do not be terrified by them. அவர்களால என்ன ஆகாதே, அஞ்சாதே, பயப்படாதே. அல்லேலூயா. நான் தான் அனுப்பினேன், கவலைப்படாதே. நீ ஏன் அனுப்பினேன்னு தெரிஞ்சுக்க. உன்னை நான் நேசிக்கிறேன், நான் உன்னை விரும்புறேன், நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என் மகன், என்னோட மனவாள, என்னோட மனவாட்சி. நான் உனக்கு மனவாளனா இருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்கு மட்டும்தான் என்று சொல்லி கர்த்தர் அல்லேலூயா உரிமை கொள்ளுகிறார். ஆமென். அவர் உரிமை கொள்ளுகிறார். நீ எனக்கு மட்டுமே தான், நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ வேற கடவுளை விரும்பினா, வேற விஷயத்தை விரும்பினா நான் உன்னை விட்டு கொடுப்பேனா? உன்னை கொஞ்ச நேரம் துன்படுத்துறேன், உன்னை கொஞ்ச நேரம் இந்த விஷயத்தை அனுமதிக்கிறேன், கொஞ்ச நேரம் தாங்கிக்க, ஆனாலும் உனக்கு நான் பலனா இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நிமிடமும் உன்னை விட்டு விலகாம, உன்னை விடாம காத்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எரேமியாவின் வாழ்க்கையில கூட அப்படியான பிரச்சனைகள் இருந்தது. God's people will face opposition. தேவ பிள்ளைகள் அவர் வாழ்க்கையில எதிர்ப்பை சந்திப்பார்கள். ஆமென். சந்திக்கணும். ஆமென். நீ எதிர்ப்பை சந்திக்கலனா நீ யார் பிள்ளை கிடையாது? தேவ பிள்ளை கிடையாது. நீதிமானுக்கு அநேக சோதனைகள். நான் சொல்ல வசனம் சொல்லுது, you have அநேக opposition, அநேக துன்பங்கள் வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக உபத்திரம் வரும், அநேக துன்பங்கள் வரும். ஏன் தெரியுமா? உன் வழி வேற வழியாய் இருக்கிறது. நீ நீதியின் வழியில நடக்கிறாய், நீ உண்மையான வழியில தெரிந்து கொள்ள விரும்புகிறாய், நீ பரிசுத்தமாய் இருக்க ஆசைப்படுகிறாய், நீ நல்லா இருக்க ஆசைப்படுகிறாய். தீங்கான விஷயத்துக்கு நீ யோசனை கொடுப்பது கிடையாது. இவைகள் எல்லாம் பார்க்கிறான் அந்த பிசாசு. ஆமென். புரியுதுங்களா? அப்ப ஆமென் சொல்லணும். ஆமென். நீ நல்லா இருக்கிறதுனால யாருக்கு பிடிக்கல? பிசாசுக்கு பிடிக்கல. அவன் என்ன செய்யறான்? உனக்கு எதிராய் ஒரு யோசனை கொண்டு வருகிறான், உனக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு யோசனைகளை கொண்டு வருகிறான், உன் வீட்டில இருந்து ஒரு யோசனை கொண்டு வருகிறான். எரேமியா வாழ்க்கையில் அப்படியான பிரச்சனைகளை எரேமியா பார்க்கிறாப்ல. எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு பேச முடியாது,
எனக்கு என்ன முடியாது? பேச முடியாது. எனக்கு பயம் ஆண்டவரே என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன் பேச முடியாது? நான் முதல்ல இருந்தே பேசுறது கிடையாது. நான் திடீர்னு பேசிட்டேனா எங்க உளறிடுவேனோ, எங்க பயம், எந்த தவறான வாச பேசிடுவேனோ, எனக்கு ஒரு பயம் ஆண்டவரே. நான் பேசினா என்னை பார்த்து சிரிக்கிறவர்கள், என் வார்த்தையை குறை சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிற மத்தியில நான் எப்படி பேசட்ட ஆண்டவரே? எரேமியாக்கு பயம். ஆண்டவர் எரேமியாவை பயங்கரமாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. பயந்த எரேமியாவை தன் கர்த்தர் தெரிந்து கொண்டா. ஓடின யோனாவை தன் கர்த்தர் தெரிந்து கொண்டா. குள்ள தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டா. சகையவை தெரிந்து கொண்டா. பேதுருவை தெரிந்து கொண்டா. இவர்கள் எல்லாம் பெரிய மனிதர்கள் கிடையாது. இவன் மறுதலிச்சவன், இவன் கல்ல, இவன் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாம, இவன் பயந்தாங்கொலி. இவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டா. இவர்கள் வாழ்க்கையில அப்போசிஷன் இருந்தது, இவர்கள் வாழ்க்கையில எதிர்ப்பு இருந்தது, இவர்கள் வாழ்க்கையில இவர்களை துன்படுத்த முடியாத மக்கள் எழும்பினார்கள். ஆனால் கர்த்தர் பார்வை அவர்கள் மேல் வித்தியாசமாக இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சில சமயம் இந்த பிசாசானவன் நம் வாழ்க்கையில எதை கொண்டு வருகிறான்னு சொல்லுகிறேன் பாருங்க. விசுவாசம். என்ன கொண்டு வருகிறான்? விசுவாசம். நம்ம வாழ்க்கையில இந்த பிசாசானவன் எதை கொண்டு நம்ம சண்டை போடுகிறான்? நம்ம விசுவாசத்தை குறைபடும்படியாக நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை கொண்டு வருகிறார். சில சமயம் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம், நம்ம ரொம்ப எல்லாம் அழகா இருக்கும், நல்லா இருப்போம். திடீர்னு ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு பலவீனம், திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம், திடீர்னு ஏதோ ஒரு குறைபாடுகள் வரும்போது, இன்னும் நான் நல்லா சர்ச்சுக்கு போகிறேன், நல்லா ஜபிக்கிறேன், நான் எல்லாம் செய்கிறேன், எல்லாமும் செய்த போதிலும் எனக்கு ஏதோ குறைபாடு இருக்கிறது. என்ன ஆகும்? அப்படி வந்து குறைபாடுகள் எழும்ப 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 உங்க விசுவாசம் அப்படியே குறைஞ்சு போகும். இது பிசாசானவன் கொண்டு வருகிற தந்திரம். அல்லேலூயா. உனக்கு எதிராக கொண்டு வர விஷயங்களை பார்த்து ஒரு விசுவாசம் என்ன ஆகுது? குறைந்து போகுது. அல்லேலூயா. குறைந்து போகுது. என்ன சிஸ்டர், என்ன ஆச்சு? இல்லை பாஸ்டர், உடம்பு சரியில்லை. என்ன பாஸ்டர் ஆகலை? என்ன பாஸ்டர் விஷயம் பிரச்சனை? என்ன பாஸ்டர் வீட்டில் பிரச்சனை, வீட்டில் சந்தோஷம் இல்லை. சந்தோஷத்துக்கு இல்லாததுக்கு காரணம் கர்த்தர் கிடையாதுங்க. சந்தோஷம் இல்லாததுக்கு காரணம் பிசாசத்துக்கு இடம் கொடுத்ததுனால. அல்லேலூயா. குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வளர்ச்சி இல்லை. ஏன் தெரியுமா? நீ பிசாசு இடம் கொடுத்ததுனால. பிசாசு வந்து என்ன செய்யறான்? பிரச்சனை கொண்டு வரல, அவன் முதல்ல உன்னை அடிக்கிறது விசுவாசத்தில். உன் விசுவாசம் குறைபட்டு போகும்படியாக, நீ இன்னும் இருக்காதபடிக்கு, விசுவாசம் நடக்காதபடிக்கு உன் விசுவாசத்தின் மேல கை வைக்கிறான். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது காரியம், உங்க குடும்பம். எங்க கை வைக்கிறான்? குடும்பம். அல்லேலூயா. நல்லா சிஸ்டர் நல்லா சர்ச்சுக்கு வருவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா இருக்குவாங்க. திடீர்னு 2-3 வாரம் வராம, ஏன் சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர், ஏன் நீங்க வர மாட்டேங்க? இல்லை, எனக்கும் என் கணவனுக்கும் பிரச்சனை, எனக்கும் என் பிள்ளைக்கும் பிரச்சனை, எனக்கும் என் மாமியாவுக்கு பிரச்சனை, எனக்கு எங்க ஆபீஸ்ல பிரச்சனை. உங்க ஆபீஸ்ல பிரச்சனை உங்க ஆபீஸ்ல வச்சுக்க, உங்க மாமியார் பிரச்சனை நீங்க மாமியார் கிட்ட வச்சுக்க, சபை கிட்ட கொண்டு வராதே. ஆமென். அல்லேலூயா. உன் பிரச்சனை சபை பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. அவைகளை கர்த்தர் கொடுத்தார் என்று அவைகளை கர்த்தரே மீட்கும்படியாக பலனை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன ஆகுது? உன் விசுவாசம் குறைபடும்படியாக உன் குடும்பத்தை பிசாசானவன் எழுப்புகிறார். உன் விசுவாசம் குறைபடும்படியாக பிரச்சனைகளை குடும்பத்தின் நிமித்தமாய் கொண்டு வருகிறார். மூன்றாவது காரியம் சரீர பலவீனம். மூன்றாவது காரியம் என்ன? சரீர பலவீனம். ஹெல்த். அல்லேலூயா. அநேக தடவை ஹெல்த்னால, சரீர பலவீனத்தினால நாம் கர்த்தருக்காக எழும்ப முடியல, கர்த்தருக்காக சாட்சியா இருக்க முடியல. என்ன பிரச்சனை? ஹெல்த் இஷ்யூ. என்ன ப்ராப்ளம்? ஹெல்த் இஷ்யூ என்று சொல்லுகிறதால, இது ஹெல்த் இஷ்யூ உன்னோட ப்ராப்ளம் கிடையாது. ஹெல்த் இஷ்யூ இந்த பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக எழும்பாதபடிக்கு, உனக்கு நீ கர்த்தருக்காக சாட்சியா இருக்காதபடிக்கு உன் வாழ்க்கையில குடும்பத்தில் என்ன வருகிறது? ஹெல்த் இஷ்யூ. அவைகளை முறியடிக்க வல்லமையை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், do not be terrified by them. அவர்களை நிமித்தமாய் நீ பயப்படாதே, அவருக்கு முன்னே உன் முகத்தை என்ன செய்ய? உயர்த்து. அல்லேலூயா. முகத்தை பார்த்து அஞ்சாம நில்லு. இயேசுவின் நாமத்திலே இந்த சரீர பலவீனங்களை நான் அகற்றுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அவர் முகத்தை பார்த்து பேசும்படியா பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்படியாதான் கர்த்தர் இவங்களுக்கு சொன்னாருங்க, அவர் முகத்தை பார்த்து பேசு. உன் பலவீனங்களை கொண்டு வருகிற பிசாசை பார்த்து பேசு. நீ அவர்களை பார்த்து அஞ்சாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பயப்பட்டு நீ போகாதே, பயப்பட்டு நீ மூலையில உட்காராதே. அவர்களை உதறி தள்ளிவிட்டு இயேசுவுக்காய் வா.
ஆமென். அப்படியான உபதேசத்தை எரேமியா கிட்ட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். நான்காவது காரியம் ஊழியம். நான்காவது காரியம் என்ன? ஊழியம். சில சமயம் ஊழியத்தில், அதுவும் நம்ம சபையில் அந்த பிரச்சனை ஜாஸ்தி. அல்லேலூயா. நம்ம சபையில் அந்த பிரச்சனை ஜாஸ்தி. அல்லேலூயா. டியூஸ்டே மீட்டிங் நடத்துறேன், வெனஸ்டே மீட்டிங் நடத்துறேன், சாட்டர்டே மீட்டிங் நடத்துறேன், சண்டே சர்ச் முடிஞ்சவன பைபிள் ஸ்டடி நடத்துறேன். அல்லேலூயா. இவ்வளவும் நம்ம சபையில் நடத்துறேன். அல்லேலூயா. ஆனால் எனக்கு வெறும் 10 பேர் தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 10 பேர். அல்லேலூயா. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஆண்டவரே, இந்த மாதிரி பைபிள் ஸ்டடிக்கு வர மாட்டாங்களா? இந்த மாதிரி ஜெப கூட்டத்துக்கு வர மாட்டாங்களா? இந்த மாதிரி ஊழியத்துக்கு எழும்ப மாட்டாங்களா என்று சொல்லி இப்போது என் உள்ளம், இந்த பிசாசு என்ன செய்கிறானா, நீ இப்படியெல்லாம் பண்ணுறியா, நான் பாரு ஜனங்களை வராத மாதிரி பண்ணுறேன். அல்லேலூயா. நீ ப்ரேயர் நடத்துறியா, நீ பைபிள் ஸ்டடி நடத்துறியா, நீ சாட்டர்டே ப்ரேயர் நடத்துறியா, நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, உனக்கு எதிராக இவர்களை வராமல் தடுத்து நிறுத்துறேன், இவர்களுக்கு வேலை கொடுக்குறேன், இவர்களுக்கு ஓவர் டைம் கொடுக்க வைக்கிறேன், இவர்கள் குடும்பத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிறேன், இவர் குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறேன், இவர்கள் விசுவாசமல் வராமல் வைக்கிறேன். ஏன் தெரியுமா? உன் சபையின் ஊழியம் எழும்பாதபடிக்கு பிசாசானவன் செய்கிற தந்திரா. ஆமென். புரியுதுங்களா? அல்லேலூயா. நீங்க நாம் ஊழியத்துக்கு எதிராக எழும்புகிற எல்லா காரியமும் எதற்காகனா, இயேசுவின் வருகை தடையாகும்படியாக, இயேசுவுக்கு சாட்சியம் இல்லாதபடி சபையை முதல்ல இந்த பிசாசானவன் முடுக்க விரும்புகிறான். ஆமென். சபையில வளர்ச்சி இல்லாதபடிக்கு பிசாசானவன் அதை செய்ய விரும்புகிறான். அதை எப்படியாவது இவர்கள் வரக்கூடாது, இவர்கள் இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது என்று சொல்லி சபைகளை ஒடுக்க ஆரம்பிக்கிறான் பிசாசு. இங்க மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் அப்படியாக. இப்போ போன வாரம் ஒரு செய்தியில பார்க்கிற ஒரு கிறிஸ்துவ மகனை ஈகிப்துல என்ன செய்தாங்க தெரியுமா? கொன்று நாய்களுக்கு உணவாக கொடுத்தார்கள். என்ன பண்ணாங்க? டார்ச்சர் பண்ணி இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? டார்ச்சர் பண்ணி கொன்று அவன் எதுக்கு கொடுத்தாங்க? நாய்க்கு கொடுக்கறாங்க. இந்தியா தேசத்தில் கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? நீ கிறிஸ்துவனாக சபையில் இருக்கிறாயா? சபையில் இருக்கிறதுனால உன்னை என்ன செய்யறேன் நான்? உன்னை கொலை செய்கிறார்கள், கொன்றார்கள், மரித்தார்கள். யோசித்து பாருங்க, அவர் விசுவாசம் எப்படியா இருந்தது, கர்த்தருக்கா எப்படி இருக்கிறாங்க. ஆனால் பிசாசானவன் என்ன செய்யறானா, சபைகளை முதல்ல தாக்குகிறான். நீ வரக்கூடாது, போகாத, வீட்டில் உட்காந்துரு. இப்படியான பிரச்சனைகளை, அதுதான் சொல்லுகிறேன், சேட்டன் will bring opposition. சத்துரு பிசாசானவன் எதிர்ப்புகளை எங்கிருந்து கொண்டு வருகிறான்? முதல்ல உங்க விசுவாசம், ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது சரீர பலவீனம், நான்காவது ஊழியம், ஐந்தாவது அவர் கமிட்மெண்ட் டு காட். அவர் கமிட்மெண்ட் டு காட் என்ன அர்த்தங்க? உடன்படிக்கை. நம்ம எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிறான அந்த உடன்படிக்கை, உறவு, அந்த கமிட்மெண்ட். என்ன செய்யறான்? நம்ம கமிட் பண்றோம். என்னன்னு கமிட் பண்றோம்? கர்த்தருக்கு என்னன்னு கமிட் பண்றீங்க? ஒரு சண்டையும் கரெக்டா வரணும். கரெக்டுங்களா? ஒரு கமிட்மெண்ட் செய்றீங்க. கமிட்மெண்ட் கரெக்டான வேர்டு சொல்லுங்க. ஐக்கியம். கமிட்மெண்ட்னா ஐக்கியமா? கமிட்மெண்ட்னா ஒப்பு கொடுப்பது. கமிட்மெண்ட்னா என்ன? ஒப்புதல். சரியா? உனக்கும் கர்த்தருக்கும் ஒரு ஒப்புதல். என்னன்னா, சபைக்கு நான் வரேன், சபைக்கு நான் வரேன், சாட்சியா நான் இருக்கிறேன், நான் சபையில் இதை செய்கிறேன், சபையில் அதை பண்ணுறேன், சபைக்காக நிற்கிறேன் என்று சொல்லி அநேக கமிட்மெண்ட்டை நான் கர்த்தர் கூட என்ன பண்ணுறேன்? ஆமாம். அதே நீங்கள் ஆஃபீஸில் ஒரு கமிட்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. என்ன கமிட்மெண்ட்டு? நேரத்துக்கு வரேன் சார், நேரத்துக்கு வரேன் சார். எவ்ரி இயர் ஒரு அப்ரைசல் மீட்டிங் நடக்கும். அந்த அப்ரைசல் மீட்டிங்கில் உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் சொல்லுவான், டேய் மாதத்துக்கு 5 நாள் நீ லேட்டாக வரடான்வான். மாதத்துக்கு 5 நாள் என்ன பண்ணுறான்? நீ லேட்டாக வரடா, நீ லேட்டாக வந்துட்டு சீக்கிரமாக ஓடி போயிடுற, ப்ரொடக்ஷன் எல்லாம் உனக்கு ஷார்ட்டாக இருக்கு, நீ இந்த எதுவுமே க்ளோஸ் பண்ணாமல் வச்சுன்னு இருக்கிற, இவைகளெல்லாம் அவன் பட்டியல் போட்டு உன்னிடம் என்ன பண்ணுவான்? சொல்லுவேன். அப்போ தான் நீ அப்படியே நல்ல பிள்ளை அப்படியே முகத்தை பாவமாக வச்சுட்டு, சார் ப்ளீஸ் இந்த முறை மன்னிச்சிடுங்க சார், இந்த முறை என்ன பண்ணுங்க சார், மன்னிச்சிடுங்க சார், ஒரு முறை சான்ஸ் கூட, டு திஸ் டைம் ஐ வில் கமிட். இந்த முறை நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்குறேன். என்னன்னு ஒப்பு கொடுக்குறேன்? நேரத்துக்கு வரேன், வேலையை சரியா முடிக்கிறேன். இவெல்லாம் என்ன செய்றீங்க? ஒப்பு கொடுக்குறீங்களா? கமிட் பண்ணிடுறீங்க. சார் நேரத்துக்கு வரேன் சார், வேலையெல்லாம் செய்கிறேன் சார், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுங்க சார் கேட்குறோமா? ஒரு வேலைக்காரனுக்கிட்ட, இந்த உலகத்தின் அதிபதி கிட்ட ஒரு சான்ஸ் கேட்குறியே,
உன்னை உண்டாக்கின கழுவின சிந்தின ரத்தத்தினால் உன்னை மேன்மைப்படுத்தின தேவனிடம் சொன்ன உடன்படிக்கை கமிட்மெண்ட்டை தினமும் மீறுகிறாயே, கர்த்தர் உனக்கு என்ன தண்டனை கொடுப்பார்? கர்த்தரோட எங்க நிற்ப வைப்பா? யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம். இந்த கமிட்மெண்ட் என்ன செய்யறான்? இந்த பிசாசானவன் முறியடிக்க விரும்புகிறான். நீ வேணா இதெல்லாம் நீ பண்ண போவாத, உனக்கு குடும்பம் முக்கியம். உனக்கு என்ன முக்கியம்? உங்க குடும்பம் முக்கியம். சபைக்கெல்லாம் நீ போகாத. சபைகள் என்ன பண்ணாத, போகாத. அது வந்து சும்மா ஸ்டைலா பார்க்குக்கு போற மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு 2 முறை நீ போயிட்டு வா, பிரச்சனை இல்லை. காட் இஸ் கிரேசியஸ் காட், ரொம்ப கிருபை நிறைந்தவன். உன்னை குறித்து தெரிஞ்சுக்குவாரு, உன் பாடுகளை குறித்து தெரிஞ்சுக்குவாரு. நீ 1 நாள் போ, 2 நாள் போ, கிடையாது. பிசாசானவன் அப்படியாக உன்னை தூண்டுகிறான். ஆமேன். பிசாசை மிதித்து எழும்பி வா. பிசாசுக்கு யோசனைக்கு இடம் கொடுக்காது. அவன் உன் பிரச்சனைகளை கொண்டே உன்னை நடத்துவான். அவன் ரொம்ப தந்திரமாய் வேலை செய்வான். அப்படியாய்தான் எரேமியாக்கு அப்படியான அப்போசிஷன், ஜனங்களுக்கு அப்படியான அப்போசிஷன். எரேமியாக்கு இருந்த பிரச்சனைகள் அப்படிதான் இருந்தது. அல்லேலூயா. ஜனங்கள் அவனை ஏமாற்றினார்கள், வெக்கம் செய்தார்கள், அவனை முறுமுறுப்பு செய்தார்கள். ஆனாலும் எரேமியா எழும்பி நின்றான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது காரியம், அல்லேலூயா, enemy cannot defeat God's people. இப்போ படிங்க 19ஆம் வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அழகா சொல்றார் பாருங்க. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். என்னென்ன யுத்தம் பண்ணுவார்கள்? உன் விசுவாசத்தின் எதிராக, உன் குடும்பத்தை எதிராக, உன் ஹெல்த்துக்கு எதிராக, உன் ஊழியத்துக்கு எதிராக, உன் கர்த்தரிடம் இருக்கிற உடன்படிக்கை எதிராக, ஒப்புதலுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் இப்ப யோசிங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை என்ன பண்ண மாட்டாங்க? மேற்கொள்ள மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உனக்கு எதிராய் எழும்புவார்கள், உனக்கு எதிராய் பேசுவார்கள், உனக்கு எதிராய் சொல்லுவார்கள். ஆனாலும் என்ன பண்ண மாட்டாங்க? உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? பாம்பை போல படம் எடுப்பாங்க. அவ்வளவுதான் உன்னால முடியும். ஆமே, அல்லேலூயா. அவைகளை நாக்க பிடுங்கி போடுகிற அளவுக்கு என் தேவனுக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்புவார்கள், ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிசாசு உனக்கு எதிராக எழும்புகிற எல்லாவற்றையும் அவன் எழும்புவான், அவன் பேசுவான், அவன் சொல்லுவான், அவன் கொண்டு வருவான். ஆனாலும் என்ன செய்ய முடியாது தெரியுமா? மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. படிங்க அப்புறம். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடனே இருக்கிறேன். 2வது காரியம் அல்லேலூயா என்னன்னா, enemy cannot defeat God's purpose. எரேமியாவை அழைத்தது தீர்க்க தரிசனம் சொல்ல, ஊழியம் செய்ய. உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது கர்த்தருக்கு சாட்சியா இருக்க. உங்க ஏன் கொண்டு வந்தார் சொல்லுங்க? சாட்சியா இருக்க, தேவனை துதிக்கும்படியா. ஏன் கொண்டு வந்தாரு? சாட்சியா இருக்க, கர்த்தரை துதிக்க. கரெக்டுங்களா? அப்போ கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும் வர மட்டும் உன்னை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, ஆனாலும் எந்த காரியமும் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் திட்டம் உன்னில் நிறைவேறும்படியாக கர்த்தர் என்ன செய்யறாரு? காற்று கொண்டு வருகிற தேவனா இருக்கிற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. God never allows you to defeated. கர்த்தர் உன்னை நீ விழுந்து போகும்படியா கர்த்தர் ஒருபோதும் உன்னை என்ன பண்ண மாட்டாரு? விட மாட்டார். ஏன்? அவர் நோக்கம் நிறைவேறுகிற வரையிலும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருத்தர் மேலேயும் கர்த்தர் நோக்கம் உண்டு. ஆமென். பாஸ்ட் மட்டும் பர்பஸ், எனக்கு என்ன பர்பஸ்? எனக்கு பர்பஸ் சபை நடத்தணும். என் நோக்கம் கர்த்தர் சபை நடத்தணும், ஆத்துமாக்களை சேர்க்கணும், அவர் ராஜ்யத்தை கொண்டு போய் நிற்கணும், அவருக்கு முன்னே நான் ஆன்சர் செய்யணும். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த நோக்கம். இது எனக்கு மட்டும் கொடுத்தாரா? இல்ல, எல்லாருக்கும் அந்த நோக்கத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். யூ ஆல் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதை செய்யும்படியாக, இதை நடத்தும்படியாக கர்த்தர் அந்த நோக்கத்தை உன்னை கொண்டு என்ன செய்ய போகிறார்? நிறைவேற்ற போகிறார். ஆனால் இந்த பிசாசான வந்து அந்த நோக்கத்தை முறியடிக்கும்படியாக செய்வான். அவன் கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் அவைகள் உன்னை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போலதான் வாழ்க்கை. நோவா காலத்துல பார்க்கும்போது பெரிய மழை வந்தது. பெரிய மழை வந்த உடனே நோவா என்ன செய்ய ஆரம்பிச்சான்? என்ன செய்த நோவா? மழை வந்துச்சு. நோவா என்ன பண்ணா? பேடையை கட்டினான். சரியா? பேடை கட்டும்போது என்ன ஆச்சு? பேடை கட்டும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜனங்க வந்துட்டு நோவாவை பார்த்து, டேய் முட்டாள் நோவா, சின்ன போட்டு கட்டினாலும் சரி,
பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கு கொண்டு போய் நீ மீன் பிடிச்சிருக்கலாம். இவ்வளோ பெருசு கட்டுறியே, இது எங்கே வைக்க நீ கட்டுற? நீ எதற்கு நீ இதை கட்டுற? நீ என்ன பண்ண நீ கட்டுற? சில சமயம் அந்த பிசாசானவன் என்ன செய்யறானா, உனக்கு எதிராக உன் நோக்கத்தை முறியடிக்கும்படியாக. சம்டைம் யூ ஆர் சிங்கிங் வெல். வாலிய பிள்ளைங்க நல்லா பாடுறாங்கன்னு நினச்சிக்காங்க, நல்லா பாடுறாங்க, நல்ல ஊழியம் பண்ணுறாங்க, ரொம்ப இப்போ அழகாக இப்போ நல்ல நல்ல பாட்டுகளை வந்து வாலிய பிள்ளைங்க யூத் குரூப் நல்லா பாடுறாங்க. அப்போ என்ன செய்வான் அந்த பிசாசு வந்துட்டு, வானா இந்த பாட்டு பாடாது, அந்த பாட்டு பாடாது, 2-3 பேருக்குள்ள சண்டை போட்டு விட்டுருவான். இல்லை நீ இந்த பாட்டு பாடு, நீ இந்த பாட்டு பாடு, இல்லை இந்த நீ பாட்டு 3 பேரும் பாட்டு பாடாது. அப்புறமா ஏன் தெரியுமா, நீ எதுவும் உன் பர்பஸ் என்ன சபையில் ஆராதனை செய்ய முடியும். ஆனால் அந்த பிசாசு என்ன செய்வானா, அந்த பர்பஸே முறியடிக்கும்படியா யோசிக்குவான். அல்லையோ, ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைபிள் ஸ்டடி வரும்போது என்ன ஆகுனா, கர்த்தர் என்ன செய்வான், அது வராத மாதிரி என்ன பண்ணுவான் அந்த பிசாசு, சூழ்நிலையை மாற்றி தருவான். அல்லேலூயா. ஏன், உன் நோக்கத்தை முறியடிக்கும்படியாக பிசாசனவன் தந்திரமாய் வேலை செய்கிறான். அல்லேலூயா. நோவாவின் நோக்கம் என்ன? பேடை கட்டணும், குடும்பம் காப்பாற்றப்படணும். அந்த நோக்கத்தை முறியடிக்கும்படியாக அந்த ஊர் ஜனமே எதிர்த்து வந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. தானியேலை பாருங்க, அவன் நோக்கம் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். அந்த நோக்கத்தை முறியடிக்கும்படியாக அந்த ராஜா என்ன பண்றாரு, தானியேலை கொண்டு போய் சிங்க கெபில விடுகிறார். இந்த 3 பேரை பாருங்க, சாத்ராக், மேஷக், ஏபேத்நேகோ, என்ன நடந்தாலும் கர்த்தரை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் எங்க போட்டாங்க, அங்க இந்த அக்கினி இதுல போட்டாங்க. ஆனாலும் அவர்கள் அந்த நோக்கத்தை இழக்கவில்லை, நோக்கத்தை விட்டு கொடுக்கவில்லை, கர்த்தருக்காய் நின்றார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அநேக தடவை கர்த்தர் நமக்கு நியமித்த நோக்கத்தை மாற்றும்படியாக, மறுதளிக்கும்படியாக, வானா துதிக்காதே, வானா கை தட்டாதே, வானா சபைக்கு போகாதே, வானா நேரத்துக்கு போகாதே, இப்படியான கர்த்தருக்கான நோக்கத்தை முறியடிக்கும்படியாக பிசாசு எழும்புகிற வேளையில கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். அது விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நான் அதை என்ன செய்ய விட மாட்டேன், மேற்கொள்ள விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது காரியம் முடிக்கிறேன். அல்லேலூயா. 3வது காரியம் படிங்க, அதே வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது காரியம். அல்லேலூயா. முதல் காரியம், நமக்கு அநேக என்ன உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. 2வது காரியம், இந்த பிசாசானவன் என்ன செய்யறான், கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை மாற்ற விரும்புகிறான். 3வது காரியம், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். உனக்கு எதிராக எழும்புகிற பிசாசை, உனக்கு எதிராக எழும்புகிற தந்திரமான காரியங்களை உன் பலத்தால செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னால செய்ய முடியாது, வார்த்தையால செய்ய முடியாது. யாரால செய்ய முடியும்னா, கர்த்தரால மட்டுமே செய்ய முடியும். யாரால முடியும்? கர்த்தரால மட்டுமே தான் செய்ய முடியும். அதற்கு தான் கர்த்தர் கடைசியா சொல்லுகிறார், உனக்கு எதிராய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன் மேற்கொள்ள மாட்டாங்க? கர்த்தர் நோக்கம் உன் மேல இருக்குது, கர்த்தர் பர்பஸ் உன் மேல இருக்குது, கர்த்தர் சித்தம் உன் மேல இருக்கிறது, கர்த்தர் உன்னை வழிநடத்தும்படியா விரும்புகிறார். அதனால என்ன ஆகாது உனக்கு, ஆனாலும் மேற்கொள்ள முடியாது. ஏன் முடியாது? கர்த்தரின் நோக்கம் உன் மேல இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசமா இருங்க. ஆண்டவரே, உங்க நோக்கம் என்ன இருக்கு என்று சொல்லி தேடுங்க. Go ask him. அவர் சொல்லுவா. ஆபீஸ்ல போய் கேட்பீங்க, சார் நான் என்ன செய்யட்டேன் சார், ரொம்ப நாளாக என்ன உட்கார வச்சுன்னு இருக்கீங்க, ரொம்ப நாளாக என்ன பண்ணியிருக்கீங்க, உட்கார வச்சுன்னு இருக்கீங்க, நான் என்ன பண்ணட்டும் என்று சொல்லி கேட்பாருங்க. அப்போ தான் தெரியும், ஓ இவன் நோக்கம் என்னத்துக்கு என்று சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் உன் வேலைன்னு சொல்லி கொடுப்பான். நீ கேட்குற வரையிலும் கர்த்தர்கிட்ட கர்த்தர் சில விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டா. கர்த்தர் சொல்ற கேளு, அப்போது கொடுக்கப்படும். சொல்லிக் கொடுக்கிற தேவன் அவர். ஆவியா உன்னோட கூட இருக்கிறா. ஆண்டவரே, என் நோக்கம் என்ன சபையில், என் நோக்கம் என்ன இந்த வீட்டில், என் நோக்கம் என்ன இந்த பூமியில், நான் இப்படித்தான் வாழ்ந்து குடிச்சு வாழ்ந்து சாகணுமா? இல்லை, கர்த்தர் உனக்கு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். நீ குடிச்சு சாப்பிட்டு சாகிறதுக்காக உன்னை படைக்கல, கர்த்தருக்காக எழும்பி நிற்கும்படியா படைச்சிருக்கிறார். உன் நோக்கம் என்ன ஆண்டவர், நீ எப்படி இருக்கணும்னு கேளுங்க. நாட் earning is important, giving to God is important. உள்ளத்தை கர்த்தருக்கு கொடுப்பது இம்பார்ட்டன்ட். அப்படியே கர்த்தருக்கு கொடுக்கும்படியா கர்த்தர் அழைத்திருக்கிறார். உன் உள்ளத்தை கர்த்தருக்கு தா. ஆமென், அல்லேலூயா. 3வது காரியம், இந்த ஜெயம், இந்த விக்டரி. என்ன விக்டரி? இந்த சத்துரு நமக்காக எழும்புகிறானே, அதில் நான் ஜெயம் கொள்ள நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுங்க, நான் உன்னோட
இருப்பேன். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லுகிறது, they will fight against you but will not overcome you, for I am with you and will rescue you. நான் உன்னோட இருந்து உன்னை ரட்சிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்றாருன்னா, நம்மோட இருந்து, நம்ம கூடவே இருந்து நம்மை ரட்சிக்கிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எந்த காரியமும் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. nothing will overcome. அல்லேலூயா. எந்த ஒரு விஷயமும் என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. எந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், கண்ணை மூடின ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்துரு. அல்லேலூயா. என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன பலவீனம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிக்க 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 எந்த காரியமும் உன்னை மேற்கொள்ளாததை நீயே காண்பாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. all you have to do is praise God for every situation. எல்லா சூழ்நிலைக்காக கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நான் அதை தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆமென். அதை தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் என்ன செய்யறோம்னா, தினமும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். உன் வாயிலிருந்து கர்த்தர் துதி எப்போதும் என்ன ஆகட்டும், வாயிலிருந்து வரட்டும், புறப்பட்டு வரட்டும். சும்மா பேசக்கூடாது, நல்ல சத்தமா பேசணும், நல்ல சத்தமா துதிக்கணும், நல்ல சத்தமா வேத வசனம் படிக்கணும். என்ன ஆகும்னா, அந்த பிசாசு அப்போ பயப்படுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. மொல்லமா படிக்கும் போது அவன் சிந்தனைகளை கொண்டு வருவான், அவன் பிரச்சனைகளை முகத்துக்கு நேராக ஃபிலிம் மாதிரி கொண்டு வருவான். இந்த பிரச்சனை இருக்கே, அப்போ டக்குன்னு மொபைலை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்? அந்த பிரச்சனையை நினைவு ஊட்டுகிறா. அல்லேலூயா. இந்த பிரச்சனை இருக்கு, இந்த மெசேஜ் வந்துச்சா பாரு, பேங்க்ல இந்த மெசேஜ் வந்துச்சா, அப்போ டக்குன்னு வஞ்சா 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 மொபைலை பார்த்து கொண்டு இருப்பீங்க. அல்லேலூயா. அவைகளெல்லாம் முறியடிக்கணும்னா உன் சத்தம் அவனுக்கு எதிராக எழும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் சத்தம் அவனுக்கு எதிராக எழும்பும் போது எந்த காரியமும் உன்னை மேற்கொள்ளாது. ஏன்? நீ கர்த்தரை குறித்து சத்தம் எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ உன் சொந்த இஷ்டத்துக்கு நீ பேசல, கர்த்தர் குறித்து நீ பேசி கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தரை குறித்து உங்க வீட்டில் நீங்க பேசும்போது, கர்த்தரை குறித்து உங்க வீட்டில் நீ தியானிக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமான விஷயங்களை வீட்டில் பேசிக் கொள்ளும் போது, கர்த்தர் அந்த இடத்துல மேற்கொள்ள வருகிற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ அதை குறித்து யோசிக்காமல் இவரை குறித்து யோசித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பிரச்சனை குறித்து யோசிக்கல, பிரச்சனை குறித்து யோசிக்கல, தேவனை குறித்து யோசிக்கும் போது அவர் உனக்கு பதிலாக அதை குறித்து யோசிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சொல்லுகிறார், எழும்புவார்கள் ஆனாலும் மேற்கொள்ள முடியாது, நான் உன்னோட இருந்து ரட்சிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உமரை படிங்க அந்த வசனத்தை நல்ல சத்தமா. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னோடனே இருந்து என்ன செய்கிறாரா? ரட்சிக்கிறார். கர்த்தர் ஏன் உன் கூட இருக்கிறாருங்க? ஏன் இருக்கிறார் உன் கூட? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னை ரட்சிக்கும்படி கர்த்தர் என்னோட கூட இருக்கிறா. ஜெய்சனுக்கு சொல்லுப்பா, பார்த்து துக்கமாக்குறான். சொல்லு. உன்னை ரட்சிக்கும்படி கர்த்தர் உன்னோட இருக்கிறா. பீனுக்கு சொல்லு பாரு, உன்னை ரட்சிக்கும்படி உன்னை காக்கும்படி, உம்மை நடத்தும்படி, உம்மை பராமரிக்கும்படி, உம்மை அன்பு செலுத்தும்படி கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். சொல்லுங்க, உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாதாளம் உன்னை என்ன செய்யாது தெரியுமா? மேற்கொள்ளாது. அல்லேலூயா. மரணம் உன்னை பார்த்து பயந்து ஓடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு கதை சொன்ன காலையில அவர் அந்த ஊழியக்காரரை கொல்லும்படியாக கொன்று சென்றார்கள். அவனும் போய் நின்றா, தலையை குனிய சொன்னாங்க, நான் குனிய மாட்டேன். ஆமென். என்ன சொன்னாப்ல? நானு
குனிய மாட்டேன். நான் குனியணும்னா இவர்கிட்ட மட்டும்தான் குனியவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னை தாழ்த்தினோம்னா இவர்கிட்ட மட்டும் தான் தாழ்த்துவேன், எவன் வந்தாலும் தாழ்த்த மாட்டேன் என்று சொல்லி வைராகியமா இருந்த அவரை கொண்டு போய் சிறையில வைக்கிறாங்க. அல்லேலூயா. அவர் சிறையில இருக்கிறது அந்த ராஜ்யம் தெரிந்து கொள்ளுகிறது. அந்த ராஜன் தேசமே அவனை மீட்டுக் கொள்ள முடிய கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவ்வளவு நல்ல தேவன் நம் தேவன். உன்னை ரட்சிக்கும்படி உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. Do not worry about what is against you. அல்லேலூயா. அதுதான் நாங்க கற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். என்ன நடந்தாலும் என்னை நடக்க செய்யும். நான் ஜெபிக்கிறது அதுதான். என்ன நடந்தாலும் என்னை என்ன செய்யுங்க ஆண்டவரே, ஜெபிக்க செய்யும், என்னை ஓட செய்யும், என்னை துதிக்க செய்யும், என்னை பெலன்படுத்தும், என்னை காத்து வழிநடத்தும். யார் எதிராக பேசின என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே என் விசுவாசம் குறைபடக்கூடாது. அல்லேலூயா. என்ன சூழ்நிலை எழுந்த என் விசுவாசம் என்ன கூடாது ஆண்டவரே, குறைபடாது. நான் மாம்சத்தில் இருக்கிறேன், ஆனால் அவைகளை மேற்கொள்ள பலனை தாங்க ஜெபிங்க. நான் மாம்சத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. I'm a flesh body. நான் மாம்சத்தில் ஆள் இருக்கிறேன் ஆண்டவரே. பிறர் மாதிரி தான் நான் இருக்கிறேன், ஆனால் அவைகளை மேற்கொள்ள எனக்கு பலனை கட்டளிடும். அப்போ கர்த்தர் சொன்ன காரியம்தான், உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் மேற்கொள்ள முடியாது, உன்னை ரட்சிக்கும்படியாய் நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதம் உடன்படிக்கை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தின் வாக்கு தத்தமே உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? உன்னை ரட்சிக்கும்படியாய் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சொன்னதை மீறுகிறவர் தேவன் அல்ல, சொன்னதை நடத்துகிறவர் தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை நினைவு கூற்றுக்கொள்ளுங்க. அவர் உண்மையுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த உண்மை உள்ள தேவன் செய்த உடன்படிக்கையை தலைமுறை தலைமுறை மட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தலைமுறை தலைமுறை மட்டும். அல்லேலூயா. நீ மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளின் பிள்ளைகள், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்வாங்க? சுதந்தரிப்பார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்து அதை நடத்துகிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டுமாய் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் சொல்லுங்களே, உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ரட்சிக்க உன்னோடு இருக்கிறேன், உன்னை காத்திட உன்னோடு இருக்கிறேன். இந்த வசனத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை, உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். சொல்லுங்க, உனக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள, உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி சொல்லுங்க. நன்றி தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. அவன் முன்னே வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவது. அந்த பிசாசுக்கு முன்னே வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவது. என் பலவீனத்துக்கு முன்னே வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. அவன் தந்திரத்துக்கு முன்னே வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி
ஏசையா நன்றி தகப்பனே நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை, வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. சொல்லுங்க, கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை, வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கக்கூடாதுங்க? வெக்கம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. யார்கிட்ட தெரியுமா வெக்கம் இருக்கக்கூடாது? சபையில் வந்துட்டா எந்த விஷயத்துக்கும் வெக்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அல்லேலூயா. என் வீடு, என் ஆலயம், என் குடும்பம், என் தேசம், என் ஜனம், ஆமே அப்படியா நினைக்கும் போது நான் பார்ப்பது ஒன்று. அநேக ட்ரிப்புக்கெல்லாம் ஜனங்க போகிறாங்க. அல்லேலூயா. ட்ரிப்புக்கெல்லாம் போகும்போது குடும்பமாக ஜாலியாக எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக ஆடி பாடி, அதே சபை குடும்பத்துக்கு வரும்போது மட்டும் நம்மளுக்கு வெக்கம் வந்தது, பயிர்ப்பு வந்தது, மானம் வந்தது, ரோசம் வந்தது, மீசை வந்தது, முறுக்கல் வந்தது, எல்லாம் முறுக்கல் வந்தது. அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் ஒரே சரீரம். அல்லேலூயா. இந்த இடத்துல என்னவா இருக்கிறோம்? ஒரே சரீரம், ஒரே ரத்தம், ஒரே அணுக்கள், ஒரே இருதயம், ஒரே ஜனம், ஒரே அன்பு, ஒரே பாசம், ஒரே இரக்கம். அவர் என் தேவனாய் இருக்கிறார், அவரின் ஜனமாய் நாம் இருவரும் இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியாய் ஒப்பு கொடுக்கிற சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மீண்டும் அல்லேலூயா, மீண்டும் உன்னை வாழ்த்துகிறேன். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை காத்திட கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. நாம் ராபோஜன பந்திக்காக நாம் ஆயத்தமாகவும் எனக்கு கொடுத்ததுக்காக தகப்பனே, எங்கள் சரீரத்தில் தகப்பனே பங்காளராக இருக்கும்படியாக, சபையில் பங்காளராக இருக்கும்படியாக, உடன்படிக்கையில் பங்காளராக இருக்கும்படியாக, அதை நாங்கள் தவறாமல் செய்யும்படியாக எங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இவ்வளவாய் தினம் பண்ணினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உயர்த்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவா. நன்றி ஆண்டவரே. என் முழுமையும் அது உமக்குதான் தெய்வா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை தருகிறேன், தருகிறேன், உருவாக்கும் என் முழுமையும் அது உமக்குதான் தெய்வா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை தருகிறேன், தருகிறேன், உருவாக்கும். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. என் முழுமையும் அது உமக்குதான் தெய்வா, நீர் எடுத்து. என்னை படைக்கிறேன், 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 உருவாக்கும். என் முழுமை, கடைசியா, என் முழுமையும் அது உமக்குதான் தெய்வா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உருவாக்கும், உருவாக்கும். தெய்வனே, என் தெய்வனே, என்னையே தருகிறேன். உந்தன் முன் நான் வந்திட அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கின்றேன். சொல்லுங்களேன். என் தேவனே, என் தெய்வனே, என்னையே உந்தன் முன் நான் வந்தி அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணி. என் முழுமையும், என் முழுமையும் அது உமக்குதான் தெய்வா, நீர்
எடுத்துக்கொள்ளும். என்னை தருகிறேன் தருகிறேன், உருவாக்கும் என் முழுமையும் அது உமக்குதான். தெய்வா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உருவாக்கும் சொல்லுங்க. என் முழுமையும் அது உமக்குதான். என்னை படைக்கிறேன் உருவாக்கும். எல்லாரும் சேர்ந்து என்னை படைக்கிறேன். சொல்லுங்க. என்னை படைக்கிறேன் ஒப்பு கொடுங்களேன். ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. God loves that. என்னை படைக்கிறேன். ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்களேன். என்னை படைக்கிறேன். ஆண்டவரே என்னை உருவாக்கும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உனக்கு சித்தத்தின் போல என்னை உருவாக்கும் ஆண்டவரே. அப்பா, எப்படியாய் ஒப்பு கொடுத்த மக்களையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். எங்க முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏதோ கொஞ்சம் கிடையாது, உண்மையே எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. உண்மையே எங்களுக்காய் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. உங்க சிங்காசனத்தை விட்டு உண்மையே எங்களை ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. இதோ எங்க முழுமையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்க முழுமையை நான் உங்களுக்கு தருகிறோம். எடுத்து எங்களை வணையும் ஆண்டவரே. எடுத்து எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. எங்களை படைக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பெலன் படுச்சுங்க, காத்து கொள்ளுங்க. வந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் சுகப்படுத்துங்க. இந்த கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் இவங்களை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு எதிராக எழும்புவார்கள், ஆனாலும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து வழி நடத்துவேன். இந்த வார்த்தையை கொண்டு தேவனை நடத்தும்படியாக, பலன் படுத்தும்படியாக இவளை காத்து கொண்டு வழி நடத்துங்க. பிஸ்னஸை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் தலை நிமிர செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சபையை காத்து கொண்டு நடத்துங்க ஆண்டவர். எல்லா நன்மையான காரியங்கள் தொடரட்டும். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் இவர்கள் அற்புதமாக இருக்க இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பலன்படுத்தி காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்த மக்களோடும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களோடும் விசேஷமாய் திருவிருந்து பங்கு கொண்ட ஒவ்வொரு மக்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.